இதில் என்ன முரண்பாடு இருக்குது? சங்கின்னா நண்பன் பொருள் அப்போ இருந்தால் இருக்குது. என்னையே நீ சங்கின்னு சொல்கிற? இதை செருப்பத்தி காட்டினேன், என்னை சங்கினா அடிப்பேன்னு. உண்மையான சங்கி நீ தானே சங்கி. இப்போ எல்லா அமைச்சரும் போய் நீங்கள் வந்து அங்கே நிர்மலா சீதாராமன், அங்கே இருக்கிற ராஜ்நாத் சிங் எல்லாரையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கல, என்ன காரணம்? பிரதமர் என்னை சந்திக்க ஆள் அனுப்பி கூப்பிட்டு நம்பவில்ல. நான் சங்கி. நீங்கள் காலையில் மகன், மாலையில் அப்பா, ஒரு சதுரங்க விளையாட்டுனா கூட்டிகிட்டு வர வேண்டியது, கேலோ இண்டியானா கூட்டிகிட்டு வர வேண்டியது, ஒவ்வொன்றுக்கும் கூட்டிகிட்டு வர வேண்டியது. 100 ரூபா காசு வெளியிட ராஜ்நாத் சிங்கை கூட்டிகிட்டு வந்து வெளியிட்டது ஏன் அது சங்கி இல்லை? 5 ஆண்டு கூட்டணி வச்சு ஆட்சியில் இருந்து அனுபவிக்கும் போது அது சங்கி இல்லது. சங்கியா இல்லையா? ரஜினிகாந்த் எப்படி சங்கியானார்? பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரா இல்லை அமைச்சரா? இல்லை அவர் சொன்னார் அவர் நான் ஆர்எஸ்எஸ்ன்னு. அவரை வச்சு வருஷத்துக்கு 2 படம் எடுத்து கோடி கோடியாக சம்பாதிக்கும் போது சங்கி காசு இனிக்குது. எல்லா நிகழ்ச்சிக்கும் அவரை கூட்டிகிட்டு வந்து அண்மையில் புத்தகம் வெளியிட்டு கூட கூட்டி வந்தீங்கல்ல, அப்போ சங்கி இல்லை. ஒரு தடவை நான் சந்தித்து படம் எடுத்துட்டோன்னா அது ஐயோ சங்கி அப்படின்னா வெறுப்பு வருமா வராதா? வருமா வராதா? ஐயா மோகன்லால் நானும் ஒரே உடற்பயிற்சி கூடத்தில் பயிற்சி எடுக்கிறோம், 2 பேரும் சந்தித்து படம் எடுத்துருக்குறோம். அந்த மாநிலத்தின் சூப்பர் ஸ்டார் அவர் போடவா? அது சங்கின்னு சொல்லுவியா? இந்த நாட்டிலே இருக்கிற மிக உயர்ந்த அரசியல் சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் இருக்கிறார், எங்கள் ஐயா நல்ல கண்ணு, எங்களுக்கு அப்பா போல். அவரும் நான் 4 மணி நேரம் உட்காந்து பேசுனது இருக்குது, காணொலி இருக்குது, படமும் இருக்குது. ஒரே போராட்டத்தில் 2 பேரும் போராடினது இருக்குது. அதெல்லாம் அந்த சந்திப்புலாம் ஏதோ அரசியல் பேசியிருக்கார்கள், ஏதோ அதெல்லாம் நீங்கள் பேசலையே. உங்களுக்கு என்னைய பேசணும் அதுதானே, அதுக்கு பேசுகிறீங்க. உண்மையிலேயே துளசிதாசர் அந்த ராமாயணத்தை இந்தியில் மொழிபெயர்க்கும் போது ராமனுடைய நண்பன் அனுமான்னு சொல்கிறதுக்கு சங்கிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். சங்கினா தமிழில் நண்பன்னு பொருள் வருது. திராவிடன்னா என்ன வருது? என்னை பாருங்க தம்பி, நீங்கள் தானே கேள்வி கேட்டீங்க. திராவிடன்னா என்ன பொருள் வருது தமிழில்? திருடன்கிறத தவிர இப்படி அப்படி எப்படி கூட்டி கழிச்சு பொருள் பார்த்தாலும் திருட்டு பயன் தான் வருது. என்ன பண்ணலாம்? மூவி ரிவ்யூ, கரண்ட் அப்டேட்ஸ், செய்திகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம வேர்ல்ட் சினிமா கிளப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.